AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. மதுரை அரசரடி பகுதியில் உள்ள திடலில் இஸ்லாமிய பிரச்சார சபை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, மதுரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரமலான் பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? தொழுகைக்கு பிறகான சிறப்பு ஏற்பாடுகள், நிகழ்வுகள் ஏதேனும் இருக்கிறதா? என்ன விவரம்? திலகவதி, ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருப்பதோடு ஒருவருக்கொருவர் ரமலான் பண்டிகைகளுக்கான அந்த வாழ்த்துக்களை ஆற தழுவி தெரிவித்து வருகின்றனர். மதுரை அரசரடி மைதானம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காலி இடத்தில் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இஸ்லாமியர்களினுடைய 5 கடமைகளில் ஒன்றாக இருப்பதுதான் இந்த ரமலான் நோன்பு இருப்பது. கிட்டத்தட்ட 1 மாதமாக கடுமையான ரமலான் நோன்பு இருந்து இன்றைய தினம் ரம்ஜான் பண்டிகையை மிக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக அதிகாலை முதலே அந்த புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் ஆற தழுவி இனிப்புகளை கொடுத்து ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். மதுரையினுடைய பல்வேறு பள்ளிவாசல்களிலும் குறிப்பாக முக்கிய திடல்களிலும் இந்த பண்டிகையை இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக இந்த பண்டிகை என்பது ஒரு ஈகை பண்டிகை, அதாவது ஏழை எளியோருக்கு கொடுத்து உதவக்கூடிய ஈகை பண்டிகை. அதன் அடிப்படையில் இந்த ரம்ஜான் பண்டிகையை இஸ்லாமியர்கள் மிக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இந்த பண்டிகையை எவ்வாறு கொண்டாடுகிறார்கள், இந்த பண்டிகையினுடைய சிறப்பு என்ன என்பது குறித்து இங்கு கேட்கலாம். சார் வணக்கம், இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகையை எப்படி கொண்டாடுறீங்க? இந்த பண்டிகையினுடைய சிறப்பு என்ன? இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் அவருடைய கடமையான இந்த ரமலான் நோன்பு வைத்து இன்றைக்கு ஈதுல் ஃபித்ர் என்ற ரமலான் பெருநாள் தொழுகையை திடலிலே மதுரை அரசரடி கிரவுண்டிலே தொழுது கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த ரமலான் மாதத்தில் தான் திருக்குரான் இறை வசனம் இறக்கப்பட்டது. அதற்கு நன்றி சொல்லும் விதமாகவும், அதே போன்று இந்த திருக்குரானில் சொல்லப்பட்டிருக்கின்ற மனிதனுடைய அந்த வாழ்க்கையின் நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று மிகவும் எடுத்துரைத்து அதன் அடிப்படையிலே நம்ம வாழ வேண்டும். இரண்டாவதாக, இந்த ரமலான் மாதத்தில் ஒரு பயிற்சி பட்டறையாக இந்த மாதம் இருக்கின்றது இஸ்லாமியர்களுக்கு. இந்த நோன்பு கடைபிடிக்கின்ற நேரத்தில் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒருத்தர் சண்டைக்கே வர்றான்னு வச்சுக்கோங்க. அவன் நம்ம என்ன செய்வோம், நோன்பு வச்சுருக்கோம், நான் நோன்பு வச்சுருக்கேன், நான் அந்த மாதிரி விவாதத்துக்கெலாம் நான் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கின்றது. இரண்டாவதாக, தான தர்மங்களை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே போன்று நம் வாழ்க்கையில் எல்லாமே திருக்குரான் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வாழ வேண்டும். சமத்துவம், சகோதரத்துவம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு வாழ வேண்டும். ஒரு மனிதர் மீது இன்னொரு மனிதர் இரக்கம் கொள்ள வேண்டும். அதனுடைய அடிப்படையில் இந்த நோன்பு பிறநாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். திலகவதி, நீங்களே கேட்டிருக்கலாம், இந்த ரம்ஜான் பண்டிகையை அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், பிறருக்கு கொடுத்து உதவுதல் என்கிற அந்த உயரிய பண்புகளோடு இஸ்லாமியர்கள் கொண்டாட வேண்டும். குறிப்பாக திருக்குரானில் இருக்கக்கூடிய நெறிமுறைகளை பின்பற்றி இந்த பண்டிகையை இன்று மட்டுமல்ல தொடர்ந்து வாழ்நாளில் இந்த பண்புகளை கடைபிடிப்போம் என்கிற உறுதிமொழியோடு ரம்ஜான் பண்டிகையை மதுரையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். திலகவதி, ரம்ஜான் கொண்டாட்டங்கள் குறித்த உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி மணிகண்ட பிரபு. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.